Hi everybody. Now I am going to teach a word available. Available என்றால் கிடைக்கும். நாம் கடைகளிலே பார்க்கலாம், எழுதி வைத்திருப்பார்கள். என்னவென்றால் milk is available, பால் கிடைக்கும். எனவே available என்று சொல்லும்போது கிடைக்கும். Coffee is not available. Coffee கிடைக்காது. Coffee is not available. Coffee கிடைக்காது. So in a language there are two answers. One is positive and the other is negative. Coffee is available or milk is available. Coffee is not available. So two answers. So you have to study two answers in a language. Then the questions. What is available? என்ன கிடைக்கும்? The second question is not using a question word. First question word is using a question word. What? What is available? என்ன கிடைக்கும்? The second question is coffee available? Coffee கிடைக்குமா? So here there is no question word. So we can make two answers and two questions. Two answers. Again I want to say coffee is available or milk is available. The second answer is milk is not available. Coffee is not available. Then the questions. Again I want to say the questions. What is available? என்ன கிடைக்கும்? Without using a question word. கேள்வி வார்த்தை இல்லாமல் கேட்பது. Is coffee available? Coffee கிடைக்குமா? Is milk available? பால் கிடைக்கும். So கடைக்கு போகும்போது கடையில் நம்ம கேட்குறோம், என்ன இது கிடைக்குமா அது கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்போ கடைக்காரர் சொல்லுவார் அது கிடைக்கும் அது கிடைக்காது அப்படின்ட்டு. ஆகையினால அவைலபிள் என்கிற வார்த்தை ஒரு பொருள் இருக்கிறதா இல்லையா என்று கடையில் போய் கேட்கும்போது நாம் அவைலபிள் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுகிறோம். ஒரு அரிசி கடைக்கு போயிருக்கோம் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே அரிசி கிடைக்குமா என்று கேட்கிறோம். எப்படி கேட்க வேண்டும்? இஸ் ரைஸ் அவைலபிள்? தேங்காய் எண்ணெய் கிடைக்குமா அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா எப்படி கேட்கணும்? இஸ் கோகனட் ஆயில் அவைலபிள்? ஆகினால் நாம் ஒரு வார்த்தையை படிக்கும்போது அந்த வார்த்தையை ரெண்டு ஆன்சர்ஸ் ஆக உண்டாக்க வேண்டும். ரெண்டு பதில்கள், அடுத்தது ரெண்டு கேள்விகள். எனவே இவ்வாறு நாம் வாக்கியங்கள் அமைக்க பழகிக்கொண்டால் சுலபமாக பேச முடியும். எந்த டாபிக் எந்த தலைப்பில் எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் அந்த தலைப்பிலேயே பேசுவதற்கு முன்னதாக நாம் யோசிக்க வேண்டும். கேள்வியா பதிலா? கேள்வி என்று சொல்லும்போது ரெண்டு கேள்வி. ஒரு கேள்வியிலே கேள்வி வார்த்தை இருக்கும், இன்னொரு கேள்வியிலே கேள்வி வார்த்தை இருக்காது. பதில் என்று சொல்லும்போது ரெண்டு பதில், ஒன்று பாசிட்டிவ், ரெண்டாவது நெகட்டிவ். எனவே அழகாக சுலபமாக பேச முடியும். எனவே முதலில் எடுத்ததும் நாம் ஃப்ளூயண்ட்டாக சரளமாக பேச முடியாது. முன்பே யோசிக்க வேண்டும். கடையில் போய் என்ன கேட்க போகிறோம், அப்போ அதை யோசித்து அதை பற்றி நாம் கேட்க வேண்டும். செல்ஃபோன் கடைக்கு போகிறோம் என்று வைத்துக்கொள்வோமே, அப்போ செல்ஃபோன் கிடைக்குமா, நோய்க்கா செல்ஃபோன் கிடைக்குமான்னு கேட்குறோம். அப்படி என்றால் இஸ் த நோய்க்கா செல்ஃபோன் அவைலபிள்? ஆகவே பேசுவது சுலபம். Speaking is very easy. Speaking is not difficult, but you have interest. You speak again and again. மறுபடியும் பேச வேண்டும். பயப்படக்கூடாது, தொடர்ந்து பேச வேண்டும். அவ்வாறு பேசும்பொழுது சுலபமாக நாம் எந்த ஒரு மொழியும் பேச முடியும். ஆங்கிலம் பேசுவது சுலபம். Speaking English is easy. So you make two answers and two questions.
Again, I want to repeat the sentences. One is coffee, milk is available. Second answer is milk is not available. Question, what is available? Second question, is milk available? Or so these are the sentences you study and you can enjoy speaking English. Bye. See you there.